சற்று முன்பதாக வாசித்த அந்த பகுதியை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 11ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் உள்ளது. Genesis chapter 28 verses 11 to 22. இந்த செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியின் தலைப்பு இதுதான், உங்கள் தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்ளும் அனுபவம் உங்களுக்கு உண்டா? நல்ல தலையணையை வைத்து படுத்துக் கொண்டாலும் தூக்கம் இன்றைக்கு வருவதில்லை. ஏனென்றால் அவ்வளோ பெரிய பிரச்சனை இன்றைக்கு நம்ம தலையின் மேல இருக்குது. அதுவும் கல்லின் மேல் வைத்து படுத்து கொண்டால் எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது, துக்கம் தான் வருகிறார். ஆனால் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். தேவன் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் அவனை வழிநடத்தினார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 11. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு ஆரானில் வசிக்கும் தன் மாமன் வீட்டுக்கு அவன் போகிறான். அப்பொழுது அந்த சூழ்நிலையில் தான் இந்த அனுபவம் அவனுக்கு ஏற்படுகிறது. என்ன அனுபவம் என்றால், அதான் பிரசங்கத்தின் தலைப்பு நான் கொடுத்தேன், உங்கள் தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பிரசங்கத்துடைய தலைப்பு. சரி, இதனுடைய சத்தியம் என்ன? தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்ளும் அனுபவத்துடைய சத்தியம் என்ன? கல்லை வைத்து தலையில் படுத்துக் கொள்வது என்றால் என்ன? ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை. அது ஒரு தனிமையான சூழ்நிலைக்கு தள்ளப்படுதல், வெறுமையான சூழ்நிலை, வெறுமையான மனிதனாக மாறுவது, வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் என்று ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில் இருப்பது, அடுத்தது எனக்கு என்ன இருக்கு என்று கலங்கி போய் நிற்பது. இந்த சூழ்நிலை தான் தன் தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்வது. யாக்கோபை கர்த்தர் இந்த சூழ்நிலையில் தான் அவர் சந்திக்கிறார். யாக்கோபும் தேவனை இந்த சூழ்நிலையில் தான் அவனும் சந்திக்கிறான். ஆகவே பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், உங்கள் தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் பிரசங்கத்துடைய தலைப்பு. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகிமையின் தேவனும் மகிமையாய் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரும் உம்முடைய சமூகத்துக்கு முன்னதாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் ஆழமாக சிந்திக்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் திறந்த உள்ளமாக இருந்து இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து மட்டுமல்லாமல் அதை வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொண்ட சத்தியத்தை நாங்கள் பின்பற்றி நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளையிலே இந்த யாக்கோபை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தில் உள்ள ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு என்ன பாடத்தை நீ கற்றுக் கொடுக்க போகிறேன்? திறந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்ளவும் அதை விசுவாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றும் கருத்திலே வைத்து
இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த கால வேளையில கூட இந்த தலைப்போடு கூட இருந்து நாம் 3 சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதல் சத்தியம், தேவன் உங்களை மறக்கவில்லை. இதுதான் முதல் சத்தியம். இரண்டாவது சத்தியம், தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது சத்தியம், தேவனோடு ஒப்பந்தம் செய்யுங்கள். இந்த 3 சத்தியத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த கால வேளையிலே இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யாக்கோபினுடைய நிலை. யாக்கோபு தன் தகப்பனை, தன் அண்ணனை அவன் ஏமாற்றினான். தாய் சொன்னபடி அவன் செய்தான். அப்படி தன் அண்ணனை ஏமாற்றின ஏசாப் யாக்கோபை கொலை செய்ய வகை தேடுகிறான். அப்பொழுதுதான் யாக்கோபு தன் தகப்பனார் ஈசாக்கின் வார்த்தையை கேட்டு ஆரானுக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அவன் ஆரானுக்கு புறப்பட்டு யாரை பார்க்க போகிறான் என்றால், தன்னுடைய மாமனாகிய லாபானை பார்க்க போகிறான். இந்த லாபான் யார் என்று கேட்டால், மிக மிக பொல்லாத ஒரு மனிதன் அவன். அந்த லாபானை சந்திக்கிறதுக்கு முன்னதாக ஒரு இரவு நேரம் அவனுக்கு வருகிறது. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 11, 12. Genesis chapter 28 verse 11 and 12. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அந்த 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான் என்று 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த சொப்பனத்திலே தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். ஆனால் அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்கள் பார்க்க முடியும். 12ஆம் வசனத்தில் பாருங்கள். அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். 13ஆம் வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அங்க பாருங்க, அப்ப கர்த்தர் அதற்கு மேலாக நிற்கிறார். சரி, இப்பொழுது இந்த சத்தியத்தினுடைய மைய சத்தியம் என்ன? கீ மெசேஜ் என்னது? இந்த சத்தியத்திலே மைய வசனம் யாக்கோபு அல்ல. இதனுடைய மைய வசனம் யார் என்று கேட்டால், தேவன் தான் மைய வசனமாக இந்த பகுதியிலே இருக்கிறார். அவனை அழைத்த தேவன், யாக்கோபை அழைத்த தேவன், அவர்தான் இந்த பகுதியிலே நடு மையமாக இருக்கிறார். தேவன் மட்டும் இந்த இடத்துல யாக்கோபை சந்திக்கவில்லை என்றால், யாக்கோபு ஒரு சாதாரண மனிதனாகத்தான் அவன் காணப்படுவான். ஆனால் தேவன் யாக்கோபை இந்த இடத்துல சந்திக்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையே ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். இந்த பகுதி தேவன் யாக்கோபை சந்தித்தது அவருடைய முழு அன்பையும் வெளிப்படுத்துகிறார், முழு கிருபையை வெளிப்படுத்துகிறார், அவருடைய உடன்படிக்கையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாடு யாக்கோபுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் இந்த வெளிப்பாடு. இதிலிருந்து நாம் 3 சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம். முதல் சத்தியம், யாக்கோபு தலையின் கற்களை வைத்து படுத்துக் கொள்ளும் நிலை. இரண்டாவதாக, தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்கி வருகிறார்கள். மூன்றாவது சத்தியம், அதற்கு மேல் கர்த்தர் நின்று. முதல் சத்தியமாக யாக்கோபு தலையின் கீழ் கற்களை வைத்து படுத்துக் கொள்ளும் ஒரு நிலை. சரி, இங்க பாருங்கள், நாம் எல்லாரும் என்ன பார்ப்போம் தெரியுங்களா? ஒரு இரவு நேரத்திலே ஒரு மனிதன் தன்னந்தனியாக கற்களை வைத்து தன் தலையிலே படுத்துக் கொள்ளும் பொழுது தன்
தன் வீட்டை விட்டு அவன் வெளியே வந்து இந்த சூழ்நிலைக்கு வரும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? அவனை பார்த்து அவன் வாழ்க்கை இதோடு முடிந்தது. யாக்கோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டான், எல்லாமே முடிந்தது. அப்படிதான் நாம் சிந்திப்போம் இந்த பகுதியிலே. ஏனென்றால் அவன் தன்னந்தனியாக படுத்திருக்கிறான், யாருமே இல்லை அவனுக்கு உதவி செய்வதற்கு. அதே வேளையில் அவன் நிலையை பார்க்கும்போது மிக மிக பரிதாபமான நிலையாக இருக்கிறது. எல்லாமே முடிந்தது என்று தான் நாம் நினைப்போம். ஆனால் தேவன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்ட அந்த நிலையிலிருந்து தான் அவர் யாக்கோபை சந்திக்கிறார். அவன் படுத்திருக்கிற பூமி கல்லை வைத்து படுத்திருக்கிறான். ஆனால் தேவன் அவனுக்கோ பரலோக காட்சியை அவனுக்கு தருகிறார். அந்த சூழ்நிலையில் பாருங்கள், மிக மிக ஒரு துயரமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் தேவன் தன்னுடைய வல்லமையாகவும் தன்னுடைய மகிமையாகவும் அந்த சூழ்நிலையை தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு சாதாரண இடத்திலே அவன் படுத்திருக்கிறான், தேவன் தன் மகிமையை அந்த சூழ்நிலையில் அவனுக்கு காண்பிக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் தேவதூதர்கள் ஏணியிலே ஏறுகிறார்கள், ஏணியிலே இறங்குகிறார்கள். அது எந்த நேரம்? அது இரவு நேரம். பாருங்கள், இரவு நேரம் நாம் தூங்குவோம், ஆனால் தேவதூதர்கள் தூங்குகிறார்களா? இல்லை. அப்படி என்றால் அவர்கள் மனிதர்களைப் போல குணமுள்ளவர்களோ மனிதர்களைப் போல தன்மை உள்ளவர்களோ இல்லை. அவர்கள் இரவு நேரம் பாருங்கள், அவர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அது எதை காண்பிக்கிறது? அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இந்த காட்சியை யாக்கோபு அவன் பார்க்கிறான். தேவன் ஏன் யாக்கோபுக்கு அந்த ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தின் மூலமாக பரலோக காட்சியை கொடுத்து பரலோக காட்சியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் என்று அந்த சூழ்நிலையில் ஏன் யாக்கோபுக்கு அந்த ஒரு சொப்பனத்தை அவர் காண்பிக்க வேண்டும்? அவனோ வெறுமையாக இருக்கிறான், அவனோ தனிமையாக இருக்கிறான், அவனோ அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் அவன் இருக்கிறான். அப்ப கர்த்தர் அந்த சொப்பனத்தை அவனுக்கு காண்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் யாக்கோபுக்கு? யாக்கோபே, நீ தனிமையாக இல்லை, நீ வெறுமையாக இல்லை, நீ கைவிடப்பட்ட நிலைமையிலும் இல்லை. என்ன சொல்ல வருகிறார் கர்த்தர் அங்கே? நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை பராமரிக்கிறேன், நீ மறக்கப்படுவதே இல்லை. 13ஆம் வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அந்த ஏணி படி பரலோகத்தை தொட்டது, ஆனா அதற்கு மேல் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்றாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யார் அதற்கு மேலாக நிற்கிறது? கர்த்தர் அதற்கு மேலாக நிற்கின்றார். யார் அந்த கர்த்தர்? சதா காலமும் உயிரோடு இருக்கும் தேவன் அவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், என்றென்றும் ஜீவிக்கிற தேவன். அவர் சதா காலமும் இருந்து அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நிற்கிறார். சரி, இந்த பகுதியில் யோசித்து பார்ப்போம். நாம் அந்த இடத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் நாம் யாக்கோபை பார்த்து என்ன சொல்லுவோம்? பரிதாபமான ஒரு நிலைமையில யாக்கோபு அங்கே இருக்கிறான். தலையிலே கல்லை வைத்து படுத்திருக்கிற நிலை அது. யாக்கோபை பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? நீ உன் தகப்பனை ஏமாற்றியதுனால்தான் இந்த நிலை உனக்கு, நீ உன் அண்ணனை ஏமாற்றினதுனால்தான் இந்த நிலை உனக்கு. ஏன் இன்றைக்கு தனிமையாக உன் நிலைமை வந்திருக்கிறது என்றால் நீ ஒரு ஏமாற்றுக்காரன், நீ பொய் சொன்னனால்தான் இந்த நிலை உனக்கு வந்தது. நாம் எல்லாருமே சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுவோம், உனக்கு ஞானம் இல்லாத ஒரு செயல் நீ செய்தாய், நீ அறிவில்லாமல் இந்த செயலை நீ செய்தாய், ஆகவேதான் இந்த ஒரு தண்டனை உனக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எல்லாருமே இதைத்தான் சொல்லுவோம். ஆனால்
எல்லாவற்றுக்கும் மேலாக நிற்கிற தேவன் யாக்கோபை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? 13ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். தேவன் நம்மை போல யாக்கோபை பார்த்து, நீ ஞானமில்லாத செயலை செய்தாய், நீ ஏமாற்றுக்காரன் அப்படி சொல்லவில்லை. தேவன் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாருங்க, நமக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு இருந்தது போல, ஈசாக்கோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். யாக்கோபுடைய வாழ்க்கையில பல பாவங்கள் இருக்கிறது, யாக்கோபுடைய வாழ்க்கையில பல தவறுகள் இருக்கிறது, பல குறைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த பாவத்தின் மத்தியிலும், அந்த குறைகள் மத்தியிலும், அந்த தவறுகள் மத்தியிலும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, ஈசாக்கு கொடுத்த வாக்கை தேவன் மறக்கவில்லை. பாவங்கள் அங்கு இருக்கிறது, குறைகள் அங்கு இருக்கிறது, தவறுகள் அங்கு இருக்கிறது, தனிமை அங்கு இருக்கிறது, விளைவிலும் இருக்கிறது, எல்லாம் அவனுக்குள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையை தான் தேவன் அவனை சந்திக்கிறார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஏனென்றால் 13ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, கர்த்தர் எங்க நிற்கிறாரா? எல்லாவற்றுக்கும் மேலாக நிற்கிறாரா? எல்லாவற்றையும் அவருடைய கரத்துக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். தனிமையான சூழ்நிலை, வெறுமையான சூழ்நிலை, அடுத்தது என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலை தான் தேவன் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவன் உங்களை மறப்பதே இல்லை. இரண்டாவது சத்தியத்தை நாம் பார்ப்போம். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 14ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 14. Genesis chapter 28 verse 14. உன் சந்ததி பூமியில் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், யாக்கோபுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு மனிதன், தனிமையாக படுத்திருக்கிற மனிதன், வெறுமையான மனிதன், பல குறைகளும் பல பாவங்களும் உள்ள மனிதன், இவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 14ஆம் வசனத்தில் இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Genesis chapter 17 verse 8. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 8. நீ பரதேசியா தங்குகிற கானான் தேசம் முழுவதும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவனுக்கு தேவனா இருப்பேன் என்றார். அப்ப இந்த பகுதியை பார்க்கும்போது, இந்த பகுதி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த அந்த பகுதியை தான், அந்த வசனத்தை தான் இங்கு மறுபடியும் யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் யார்? விசுவாசத்தாண்டை. தேவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதன் அவன். ஆனால் இந்த யாக்கோபு யார் என்று கேட்டால் விசுவாச தந்தை அல்ல. இவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எதுவுமே தடை செய்ய முடியல. அவன் தரையிலே படுத்திருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
தரையிலே படுத்திருக்கிற மனிதன், தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்திருக்கிற மனிதனை பார்த்து இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுப்பார்களா? எல்லாரும் அவனை ஏசுவார்கள், எல்லாரும் அவனை திட்டுவார்கள். ஆனா தேவன் அந்த சூழ்நிலையில் அவனை பயன்படுத்துகிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 15. Genesis chapter 28 verse 15. அந்த 15ஆம் வசனத்திலே கர்த்தர் 4 வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்ய மனவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். 4 வாக்குத்தத்தம் கர்த்தர் அங்கு யாக்கோபுக்கு கொடுக்கிறார். முதல் வாக்குத்தத்தம், நான் உன்னோடு இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்துக் கொள்வேன். 3வது வாக்குத்தத்தம், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். 4வது வாக்குத்தத்தம், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. கர்த்தர் இந்த 4 வாக்குத்தத்தமும் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு மட்டுமல்ல, யாக்கோபின் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தலைமுறைக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்றைக்கு நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு வாக்குத்தத்தம் ஒரு மேஜிக் ஷோவா இருக்குது. வாக்குத்தத்தம் ஒரு ஜோசியமாக இருக்குது. யூடியூப்ல பார்க்கறவங்க என்ன செய்யறாங்க? வாக்குத்தத்தம் அனுப்புறாங்க, வாக்குத்த வசனம் அனுப்புறாங்க. நான் தவறுன்னு அதை சொல்ல வரேன், அது ஆனால் அதை ஜோசியமாக, அது ஒரு மேஜிக்காக இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை சபையார்கள் பயன்படுத்துறாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு மேஜிக் ஷோ இல்லை. ஏன் வாக்குத்தத்தம் கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார்? என்ன காரணம்? ஏன் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார்? தேவன் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் செயல்படும் முன்னாலே, இந்த 4 காரியத்தை செயல்படுவதற்கு முன்னாலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். ஏன் கர்த்தர் முன்னதாகவே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? இனி உனக்கு துன்பம் இல்லை, இனி உனக்கு துயரம் இல்லை, இனி உனக்கு தோல்வி இல்லை, இனி உனக்கு ஏமாற்றம் இல்லை. இதற்காக கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? இதற்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார்? இதற்கு மேல்தான் உனக்கு துன்பம் வரப்போகிறது, துயரம் வரப்போகிறது, ஏமாற்றம் வரப்போகிறது. அப்படி என்றால் ஏன் கர்த்தர் வாக்குத்தத்தம் முன்னதாக கொடுத்தார்? காரணம் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து விசுவாசம் உள்ளவனாக இரு, தொடர்ந்து தைரியம் உள்ளவனாக இரு, தொடர்ந்து உறுதி உள்ளவனாக இரு, தொடர்ந்து பலன் உள்ளவனாக இரு. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். துயரம், துன்பம், ஏமாற்றம், தோல்வி அத்தனையும் உங்களுக்கு முன்னதாக வந்து நிற்கும். சொல்ல போனால் உங்களுடைய முகத்துக்கு முன்னால் இவை அத்தனையும் வந்து நிற்கும். என்னது? தோல்வி வந்து நிற்கும், ஏமாற்றம் வந்து நிற்கும், துயரம் வந்து நிற்கும், தனிமை வந்து நிற்கும். இவை எல்லாம் உங்கள் முகத்துக்கு முன்னாலே வந்து நிற்கும். இவைகள் அத்தனையும் உங்க விசுவாச வாழ்க்கையை சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் போகும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், தைரியம் உள்ளவர்களாக இருங்கள், உறுதி உள்ளவர்களாக இருங்கள், பலம் உள்ளவர்களாக இருங்கள். ஏன் தெரியுங்களா? தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக நிற்கிறார். 13ஆம் வசனம் அதுதான் சொல்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, பாருங்க. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. ஏன் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னதாக கொடுக்கிறார்? தன் பிள்ளைகள் எப்பொழுதுமே தைரியமாகவும்
பலமுள்ளவர்களாகவும் இருப்பதற்கு. புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார். உடன்படிக்கை செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், விசுவாசிகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். கர்த்தரை அறியாதவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் அல்ல, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு தான் தேவன் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. 2 வாக்குத்தத்தம் கர்த்தர் இங்கு உடன்படிக்கை பண்ணப்பட்ட விசுவாசிகளுக்கு, அதாவது மறுபிறப்பு அடைந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு இந்த 2 வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். முதல் வாக்குத்தத்தம் உன்னை விட்டு விலகுவது இல்லை, 2வது வாக்குத்தத்தம் உன்னை கைவிடுவதும் இல்லை. சரி, எப்படி நமக்கு தெரியும் தேவன் என்னை விட்டு விலகவில்லை, தேவன் என்னை கைவிடவில்லை? எப்படி எனக்கு அது தெரியும்? துன்பத்தையும் துயரத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து நாம் வெளியே வருவோம் அல்லவா, அப்பொழுதுதான் நாம் சிந்திப்போம், எப்படி நான் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வந்தேன், எப்படி இந்த துயரத்திலிருந்து நான் வெளியே வந்தேன், எப்படி என்னால் முடிந்தது இந்த கஷ்டத்தை கடந்து போவதற்கு, இந்த கண்ணீரான பாதையை நான் கடந்து போவதற்கு எப்படி என்னால் முடிந்தது? நாம் கடந்து போகும் பொழுதுதான், அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் தேவன் என்னை விட்டு விலகவில்லை, தேவன் என்னை கைவிடவில்லை. ஆகவே துன்பமும் துயரமும் நமக்கு வருகிறது என்றால் காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நீங்கள் மேற்கொண்டு அதை வரும் பொழுதுதான் தெரியும் தேவன் என்னோடு இருந்திருக்கிறார், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது, தேவன் என்னை கைவிடாமல் பாதுகாத்திருக்கிறார். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். ஆகவேதான் தேவன் முன்னதாகவே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு பலமுள்ள விசுவாசியாக, ஒரு உறுதியுள்ள விசுவாசியாக, எல்லாவற்றும் தாங்குகிற ஒரு விசுவாசியாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரும் பொழுது, வாழ்க்கையில தோல்விகள் வரும் பொழுது, வாழ்க்கையில் தனிமைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் தைரியமாக பலமுள்ள ஒரு விசுவாசியாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். 3வது சத்தியம், தேவனோடு ஒப்பந்தம் செய்யுங்கள். சரி, யாக்கோபை தேவன் பார்த்தார், யாக்கோபு தேவனுக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப யாக்கோபு என்ன செய்கிறான் என்று பாருங்கள். யாக்கோபு நித்திரை விட்டு எழுந்தான், அவன் செய்ய வேண்டியதை அவன் செய்கிறான். பாருங்கள் அந்த பகுதியிலே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 28 வசனம் 16. Genesis chapter 28 verse 16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழிந்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அந்த 16ஆம் வசனத்தில் 2 வார்த்தை மிக முக்கியமாக இருக்கிறது. முதல் வார்த்தை கர்த்தர் இருக்கிறார், 2வது வார்த்தை நான் அறியாமல் இருந்தேன். 2 வார்த்தையும் அந்த இடத்திலே பாருங்கள். இங்குதான் யாக்கோபுடைய வாழ்க்கை 2ஆக பிரிகிறது. அதாவது சொல்லுவாங்க அல்லவா, இறந்த காலம் நிகழ்காலம். ஒரு காலம் முடிந்தது, இன்னொரு காலம் தொடங்கியது. இந்த 16ஆம் வசனத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கை 2ஆக நாம் பிரிக்கலாம். கர்த்தரை அறியாத ஒரு
காலம் யாக்கோபு வாழ்க்கையில் இருந்தது. இப்பொழுதோ கர்த்தரை அறிந்த ஒரு காலமாக அவனுக்கு மாறுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இந்த 2 காலம் இருக்க வேண்டும். என்னவென்று கேட்டால், முதல் காலம் கர்த்தரை அறியாத காலம், அடுத்த காலம் கர்த்தரை அறிந்த காலம். இன்றைக்கு இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 காலம் நடந்திருக்க வேண்டும். என்ன காலம் அது? கர்த்தரை அறியாத காலத்தில் நான் இருந்தேன். ரட்சிக்கப்படாத ஒரு காலம் ஒன்று இருந்தது. மறுபிறப்பு அடையாத ஒரு காலம் ஒன்று இருந்தது. ஆனால் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ரட்சிப்பு நடந்தது, மறுபிறப்பு நடந்தது. நான் கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொண்டேன். அது ஒரு காலம் எனக்கு ஆரம்பமானது. ஆகவே இந்த 2 காலம் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். இதோ யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அந்த 16ஆம் வசனத்திலே அவன் சொல்கிறான், கர்த்தர் இருக்கிறார், நான் அறியாதவன் இருந்தேன். அப்ப 2 காலம் அவன் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது. இதற்கு மேல் அவன் பண்ணக்கூடிய பிரயாணம் கர்த்தரோடு அவன் பண்ணுகிறான். இதற்கு முன்னதாக அவன் தனிமையாக இருக்கும் பொழுது அண்ணனை ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றினான், தாய் சொன்னபடி கேட்டான், எல்லாம் நடந்தது, உண்மைதான். ஆனா இதற்கு பிற்பாடு அவன் நடக்க போற வாழ்க்கை, அவனுடைய பிரயாணம் எல்லாமே தேவன் தேவன் தேவன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை தனிமையாக இல்லை, அது தேவனோடு இருக்கிறது. தேவன் இருக்கிறான், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதோ யாக்கோபுடைய வாழ்க்கையை இதைதான் நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அறிக்கையிட்டான் அல்லவா, 16ஆம் வசனத்தில் கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதுதான் விசுவாசத்தின் அறிக்கை. இந்த இருதயம் தான் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய இருதயம். இது வாயிலே அறிக்கையிட்டான் கர்த்தர் இருக்கிறார் என்று, ஆனா இருதயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறார். இது 2யுமே நாம் மறக்க முடியாது, இது 2மே நாம் வேறுபடுத்த முடியாது. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாரோ அந்த மனிதன் தேவனை ஆராதிப்பான். முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வார்கள். இப்பொழுது யாக்கோபு ஒரு ஒப்பந்தத்தை 5 செயலின் மூலம் வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு தேவனோடு ஒப்பந்தம் செய்கிறார். அந்த ஒப்பந்தம் 5 செயலின் மூலம் வெளிப்படுத்துகிறார். சரி, என்ன அந்த ஒப்பந்தம்? 18ஆம் வசனத்திலே பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 18. Genesis chapter 28 verse 18. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருக்கிற கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து. முதல் ஒப்பந்தம் தேவனோடு கூட யாக்கோபு செய்கிறான். தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து எண்ணெய் அதன் மேல் ஊற்றினான். யோசிச்சு பாருங்க, இதுதான் தேவனை ஆராதிக்கக்கூடிய இருதயம். தன் தலையின் மேல் வைத்திருந்த கல், அதை எண்ணெயை வார்க்கும் பொழுது, அது மேல் எண்ணெயை ஊற்றும் பொழுது அவன் தேவனை ஆராதிக்க தொடங்குகிறான். தன் வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்க அவன் ஆரம்பிக்கிறான். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட இருதயம், ஆழமான இருதயம் முதலாவதாக கர்த்தரை ஆராதிக்கும். இதோ யாக்கோபு என்ன செய்கிறான்? கர்த்தரை முதலாவதாக ஆராதிக்கிறான். இரண்டாவதாக 19ஆம் வசனத்தை பாருங்கள். 28ஆம் அதிகாரம் வசனம் 19. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன் அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அந்த பேரை கூட அவன் அங்க மாற்றிக்கிறான். பாருங்க, அவன் படுத்திருந்த அந்த பூமிக்கு பேர் முன்பு லூஸ் என்று இருந்திருக்கிறது. இப்பொழுதோ
அந்த இடத்துக்கு பெயரையும் மாற்றி வைக்கிறான். அதுக்கு பெத்தேல் என்று வைக்கிறான். பெத்தேல் என்றால் தேவனின் வீடு என்று அர்த்தம். அவன் இருதயத்தில் கர்த்தரை ஆழமாக அறிந்த பிற்பாடு அவன் வாயின் வார்த்தையும் மாறுகிறது, செயலும் மாறுகிறது. அங்கு பாருங்கள், கர்த்தரை அறிந்தேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று வெறும் வாயிலே சொல்லவில்லை, அவனுடைய செயலும் வெளிப்படுகிறது. 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் 3 செயலை யாக்கோபு செய்கிறான். நான் வாசிக்கிறேன். 20ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்தே, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனில் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். 3வது அவன் ஒரு பொருத்தனை செய்கிறான் தேவனோடு கூட. உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும். தேவனிடத்திலே எதை கேட்டான் யாக்கோபு? எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, நான் பெரிய ஒரு பணக்காரனா மாறணும், பெரிய வசதிகள் எல்லாம் எனக்கு வேண்டும். அதுவா கேட்டான்? எதை கேட்டான்? உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும். என்ன இது? என் வாழ்க்கைக்கு என்ன தேவை அது மட்டுமே அவன் கேட்டான். இதற்கு முன்னதாக தன் அண்ணனை ஏமாற்றின ஆசீர்வாதம், அப்பாவை ஏமாற்றின ஆசீர்வாதம், இது எதுவுமே அவன் கேட்கவில்லை. பாருங்கள், ஒரு மனிதன் கர்த்தரை அறிந்த பிற்பாடு அவன் இருதயம் எப்படி மாறுகிறது. சாதாரண மாற்றம் அல்ல, அவன் வாழ்க்கை மாறுகிறது. அவன் கேட்கிறான், ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு என்ன தேவை அது மட்டுமே கொடுத்தால் எனக்கு போதும். இதுதான் உண்மையான மனமாற்றம் அடைந்த மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இது இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்றாரு. நீ கேட்பதற்கு முன்னதாகவே உனக்கு என்ன தேவை என்று இதா அறிந்திருக்கிறார். நீ கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உனக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறாராம். ஆகவே அஞ்ஞானிகளை போல எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி நீங்கள் இருக்காதீங்க. பயம் இல்லாமல் இருங்க. எந்த அளவுக்கு தேவன் வாக்குத்தத்தம் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். 4வது ஒப்பந்தம் என்ன யாக்கோபு செய்கிறான்? இந்த கல் உமக்கு வீடாகும். எந்த கல் அது? எந்த கல் அது? அவன் தலையின் கீழ் வைத்திருந்த சாதாரண ஒரு கல் தான் அது. இப்ப அந்த கல் தான் அவன் சொல்றான் தேவனுக்கு வீடாகும். பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு வீடாகும் அது அர்த்தம் என்ன என்று கேட்டால் பலிப்பீடம், சின்ன ஒரு பலிப்பீடம், அதாவது மிருகங்களை பலியிடுகிற பலிப்பீடம். அந்த பலிப்பீடம் தான் யாக்கோபு சொல்கிறான், இந்த கல் ஒரு நாள் உமக்கு பலிப்பீடமாக மாறும் என்று சொல்லி. எந்த கல்லை தலையில் வைத்து படுத்திருந்தானோ அந்த கல் இப்பொழுது பயன்படக்கூடிய கல்லாக அது மாறுகிறது. பயனில்லாத கல் அது, வெறுமையான கல் அது, தனிமையான கல் அது, இப்பொழுது அது தேவனுக்கு வீடாக மாறிய கல்லாக அது போகிறது. தேவன் எப்படி ஒரு மனிதனை மாற்றி அமைக்கிறார் என்று பாருங்கள். சாதாரண கல் அது, தலையின் கீழ் வைத்திருந்த கல் அது. ஆனால் அவன் ஒப்பந்தம் செய்கிறான், இந்த கல் ஆண்டவரே உமக்கு ஒரு நாள் பலிப்பீடமாக மாறும் என்று சொல்லி. ரட்சிக்கப்பட்ட இருதயம் எப்படியெல்லாம் தேவன் மாற்றி அமைக்கிறார் என்று பாருங்கள். ஆம், இவன் ஏமாற்றக்காரன் தான், பொய் சொன்னவன் தான்,
ஆனால் தேவனை அறிந்த பிற்பாடு அவன் இருதயமே மாற்றப்பட்டு தன் வாழ்க்கையே மாற்றப்பட்டு அவன் ஒப்பந்தம் செய்கிறான் தேவனோடு கூட. ஐந்தாவது அவன் செய்கிற ஒப்பந்தம் என்ன? உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். அர்த்தம் 10 தசம பாகம் என்றால் 1/10. அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்னால் வெளிப்படுகிறது. ஏமாற்றிய இருதயம் அது, ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்பிய இருதயம். கர்த்தரை அறியாத இருதயம் இப்பொழுதோ கர்த்தரை அறிந்த ஒரு இருதயம். கர்த்தரை அறியாத யாக்கோபு இப்பொழுது கர்த்தரை அறிந்த யாக்கோபு. இந்த காலை வேளையிலே இன்றைக்கு யார் இங்கே யாக்கோபு? யாக்கோபின் நிலைமை நாம் இருக்கிறோமா? தனிமையாக நிற்கிறோமா? வெறுமையாக நிற்கிறோமா? பல குறைகளோடு நிற்கிறோமா? ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தில் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். அதன்படி நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். யாக்கோபு எந்த கல்லை எடுத்து தலையின் மேல் வைத்து படுத்திருந்தானோ அவைதான் நான் பிரசங்கத்தின் தலைப்பிலே உங்களுக்கு கொடுத்தேன். உங்கள் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதிலே படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. யாக்கோபு தன் தலையின் கீழ் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து அதிலே எண்ணெயை அவன் ஊற்றினான். அது பயனுள்ள கல்லாக அது மாறியது. தேவனுக்கு ஒரு பலிபீடமாக அந்த கல் மாறியது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துக்கம் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஏமாற்றம் வந்திருந்தாலும் தேவன் அதை பயன்படுத்தி நம்மை மாற்றுவார். தேவன் ஏன் இது எல்லாம் நம் வாழ்க்கையை அமைக்கிறார் என்றால் நம்மை பயனுள்ள மனிதனாக மாறுவதற்கு, நாம் அவருக்கு பயனுள்ள மனிதனாக இருப்பதற்காகத்தான் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆகவே தேவனோட ஒப்பந்தம் செய்யுங்கள். அப்படி என்றால் தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். யாக்கோபு தன்னை அர்ப்பணித்தான் தேவனுக்கு. அவனுடைய வாழ்க்கை இனி தேவனுக்காக வாழ வேண்டும், தேவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தரை அறிந்த பிற்பாடு, கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பிற்பாடு யாக்கோபு சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி சொல்லி போய்விட்டானா? இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். இதைத்தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இதோ இந்த யாக்கோபை போல. யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். தேவதூதர்கள் ஒரு ஏரியிலே ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். யாக்கோபு அங்கு நித்திரை செய்து படுத்திருக்கிறான். இந்த சரித்திரமான இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து உண்மை என்றும் சத்தியம் என்றும் அவர் அறிவிக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யோவான் 1:51. John chapter 1 verse 51. அந்த பகுதியை நீங்கள் பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எந்த ஒரு சரித்திர சம்பவத்தை சொல்கிறார்? யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்தது அல்லவா, அந்த சம்பவத்தை இயேசு அறிவிக்கிறார். நடந்த சம்பவம் அத்தனையும் உண்மை என்று இயேசு சொல்கிறார். பாருங்கள்,
ஒரு ஏணியை யாக்கோபு காண்கிறான். அந்த ஏணி பரலோகத்தையும் இந்த பூமியும் அந்த ஏணி தொட்டதாக இருந்தது. ஒரு புறம் பரலோகத்தை தொட்டது, மறுபுறம் இந்த பூமியை தொட்டது. இந்த உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ஒரு செயல், வான பரலோகத்தையும் பூமியும் தொட்டு ரெண்டையுமே ஒன்றாக இணைக்க முடியாது. இந்த உலகத்தில் யாருக்குமே தகுதி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்த பிற்பாடு அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் வானத்தையும் பூமியும் அவர் தொட்டார். பாவப்பட்ட மனிதன் இயேசுவாக ஏணியின் மேல் ஏறி அவன் பரலோக ராஜ்யம் அவன் அடைய முடியும். இயேசு யாரா இருக்கிறார்? ஒரு ஏணியாக மாறி அவர் வானத்தையும் பூமியும் தொட்டவராக இருக்கிறார். பரலோகத்தையும் பூமியும் அவர் இணைத்தார். அவருடைய மரணம் அதை இணைத்தது. வேற யாருமே இந்த காரியத்தை செய்ய முடியல. அவர் மட்டுமே இதை செய்து முடித்தார். பரலோகத்தையும் பூமியையும் இயேசு இணைத்தார். ஆகவே நம்முடைய விசுவாசம், நம்முடைய எல்லா விதமான நம்பிக்கை, நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய அர்ப்பணிப்பு எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்ததாக, பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த கால வேளையிலே உங்கள் தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். ஒரு கால் துயரமான ஒரு நேரமாக மாறலாம். உங்களுக்கு அது கஷ்டமான நேரமாக இருக்கலாம். அது வெறுமையான நேரமாக இருக்கலாம். ஏமாற்றப்பட்ட ஒரு நேரமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த சூழ்நிலை அத்தனையும் அவர் பயனுள்ளதாக மாற்றுவார். ஆகவே இந்த கால வேளையில் இந்த செய்தி நம்மோடு பேசி நமக்கு கர்த்தர் மேல் உறுதியும் நம்பிக்கையும் தந்து நம்மை வழிநடத்த நம்மை அர்ப்பணிப்போம். யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தேவனே, அருமையான இந்த காலை வேளையிலும் கூட இதோ உங்கள் தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு இந்த நிலை ஏற்பட்டது ஆண்டவரே. தனிமையான ஒரு நிலைமையிலே, வெறுமையான ஒரு நிலைமையில் ஆண்டவரே அவன் இருக்கும் பொழுது கர்த்தாவே, நீ அந்த யாக்கோபோடு நீ பேசினீர் ஆண்டவரே. வாக்கு தத்தம் யாக்கோபுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நன்மையானதை அவனுக்கு யாக்கோபுக்கு செய்வேன் என்று யாக்கோபோடு நீ திரும்பி யாக்கோபோடு நீர் ஆண்டவரே இருப்பீர் என்றோம், யாக்கோபை நீ கைவிட மாட்டீர் என்றோம் நீ சொன்னீர் ஆண்டவரே. நீ என்ன சொன்னீரோ அதை செய்து நீ முடித்தீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையிலே கூட நாங்களும் இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி எத்தனையோ வெறுமைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ தனிமைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திக்கிறோம் ஆண்டவரே, தோல்விகளை சந்திக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ பயனுள்ளதாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளை நீரே எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த செய்தி எங்களுக்கு ஆண்டவரே மறக்காமல் இருப்பதற்கு எங்களோடு நீ பேசும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.